நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சின்னனா, இது கவிதை கிடையாது, செஸ் போர்டு. பார்த்தாடுங்க. பிஷப் காலி. அக்காக்கு ஒரு கேரக்டர் கொடுக்க. இருடா, கழுவி கொண்டு வரேன். சரி. ஆடு. ஓகே. செக். என்ன செக்கு? ராணிக்கு செக்கா? நான் அடிக்கலாமே. ஏய், ராணி காலி. ஏய், கோர்ட்ல பிரசாத் கோபப்படுற மாதிரி என்னடா பேசுன? அதுவாக்கா, பிரசாத் தூரத்துல நின்னுட்டு இருந்தான். சித்தி என்ன போய் பேச சொன்னாங்க. ஏதோ செய்ய சொல்றாங்கன்னு தோணுச்சு. நேரா பக்கத்துல போனேன். பிரசாத்துக்கு பக்கத்துல அந்த வேலுமணி பிரபாதி எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. அந்த நொண்டி போய் எப்பவுமே பாப்பா மாப்பிள்ள அப்படின்னு அதே மாதிரி போயிட்டு பாப்பா மாப்பிள்ளன்னு ஏற்கனவே என் மேல கோவத்துல இருந்தானா, அந்த கோவத்துல நல்லா போட்டு அடிக்கிறேன்னு அடிச்சிட்டான். நான் ஒண்ணுமே செய்யல. என்னை அடிச்ச அடியில போலீஸ்காரங்களே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணும்போது பிரபாதி மூஞ்ச பாக்கணுமே. அவங்க கிண்டல் பண்ணாதடா. பிரபாவதி அம்மா மூஞ்சியை பார்க்கணும், ரொம்ப பரிதாபமா இருந்தது. பிரசாத் இல்லைன்னா அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க போல் இருந்தது. காவேரி, நம்ம சித்திக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கிரேட் ஐடியாலாம் தோணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பிரசாதையும் பிரபாவத்தையும் எப்படி இவ்வளவு சைக்கலாஜிக்கலா அழைச்சிட்டு இருக்காங்க பாத்தியா? காவேரி, நல்லவங்க எப்பவும் நல்லவங்களாவே இருக்கணும். தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கெட்டவங்களால தாங்கவே முடியாது. ஆடு பார்க்கலாம். அக்கா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுக்கா. உனக்கு ஹெல்ப் பண்ணா என்னால ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன பண்ணுவ? அது இந்தானே மொளை காவேரி, குறைச்சு வெள்ளம் கொடுமா. இந்தானே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப வந்த? நான் காலையில வந்துட்டேன் சித்தி. மேடம், தப்பு பண்றீங்க. பெரியவங்க சண்டையில ஏன் ஸ்ரீயோட வாழ்க்கையை பண்ண வைக்கிறீங்க? இந்த நேரத்தில் அவன் இங்க இருக்கிறது நல்லதில்ல. பேசாம அவனை அமெரிக்கா அமைச்சிருங்க. டேய் யோகி, வாய மூடுறா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதான் ஆதியமாயிட்டு இந்த மூளை சாரதா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. தெரியுதா? நீ அவளை போட்டு குழப்பாத. அந்த பிரபாவதி கும்பலை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான வழி. யோகி, இந்த சண்டையில அவன் தான் தலைமை தாங்குறா. அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, எங்களுக்கு என்ன ஒன்று ஆயிட்டு போகுது. மேடம், அவர் பேச்ச கேட்காதீங்க. அவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. நம்ம பலி ஆகலாம், ஆனா பசங்க பலி ஆகக்கூடாது. இது பாருங்க சித்தி, இங்க சொன்னாலும் சரி, யோகி எங்களுக்கு சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி கிடையாது. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு என்ன போக சொல்லாதீங்க. ஸ்ரீ, இந்த ஈஸ்வரன் பேரமோ நீ தன்ன. எல்லாரும் லைனா கிளாஸ் ரூம் போங்க. போங்க போங்க போங்க. ஓடக்கூடாது, ஓடாம போங்க. லைனா போங்க. ஸ்வேதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீ எப்படிமா இங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன்.
எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியம்மா? வா வாமா வா. ஸ்வேதா, உன் கஷ்டத்தை எல்லாம் கேட்டு என்னால தாங்கிக்க முடியலம்மா. தப்பு பண்ணிட்டியம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டியம்மா. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. உங்க அப்பா மனசு நோகிற மாதிரி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியம்மா. ஒருத்தர் காதலிச்சு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க என் மனசு எடு கொடுக்கல சார். அவரு கெட்டவர்னு தெரிஞ்சு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன பிளான் பண்ணிதான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க சார். அவரை திருத்தி நான் அவரை பழி வாங்க போறேன் சார். நிஜ வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா. உன் கஷ்டத்தை நீ வேணா வாழ்க்கை அனுபவமா எடுத்துக்கலாம். ஆனா பொண்ணு பத்தி எங்களால இத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா. நான் கண்டிப்பா வேலை தரேன். நீ நல்லபடியா இருக்கணும், நல்லா வரணும். உங்க அப்பா மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு எந்த உதவி வேணாலும் கேளுமா, நான் கண்டிப்பா செய்வேன். ரொம்ப நன்றி சார். நீங்க எனக்கு வேலை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இருக்கட்டும்மா, நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஏமா உதவி கேட்க கூடாது. இல்ல சார், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் என் சித்தி மூஞ்சில மட்டும் முழிக்கவே மாட்டேன். நான் தப்பு பண்ணல அப்படின்னு நான் உங்களை உணர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்ப்பேன். வணக்கம் மேடம். வணக்கம். இந்தாங்க பாலா, எல்லாருக்கும் பார்த்து கொடுத்துருங்க. வேணாம் மேடம், இன்னும் கம்பெனி ஒரு வாரத்தில் எப்படியும் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் உங்கள் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் மேடம். அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேடம். ஒரு வாரம் தானே, அதுக்குள்ள நான் ஸ்டேயை வெக்கேட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வேணாம் மேடம், என் பொண்டாட்டி நகை வித்தாது இவங்க பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் மேடம். பாலா, இது முதலாளி வர்க்கத்துக்குள்ள நடக்கிற போராட்டம். இதுல நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. நல்லா இருந்த கம்பெனி இவ்வளவு நாள் மூடினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். முதல்ல இதை வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி மேடம். சரி, வரேன் மேடம். போயிட்டு வாங்க. என்ன முறைக்கிற? உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சித்தி. ஸ்வேதா நகையை வித்து தானே இந்த பணத்தை கொடுத்தீங்க. ம், கண்ணனை ஜாமீன்ல கொண்டு வரணும், எனக்கு பணம் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு கெஞ்சினா அப்ப இதை கொடுத்துருக்கலாம்ல. ஸ்வேதாவோட நகையை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? முதல்ல போ. அம்மா போயிட்டு வரமா? சரிப்பா. பிரசாதும் பிரபாவதியும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க இப்போ எது வேணாலும் செய்வாங்க. ரோட்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. கார் ஏதாவது வேகமா வந்தா பார்த்து போ. சரிம்மா. ம். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஸ்வேதாவை பத்தி. ஸ்வேதாக்கு என்னாச்சு? ஸ்வேதாக்கு ஒன்றும் இல்லை. ஸ்வேதாவை பத்தி அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் சதாசிவம்.
ஸ்வேதா முன்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கில்டப் சர்வீஸ் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தேன். அம்மாவுக்கு என் பேரை சொன்னால் தெரியும், கொஞ்சம் சொல்கிறீங்களா? அம்மா, சதாசிவம் சார் வந்திருக்காருமா. அடடே, வணக்கம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கம்மா. வாங்க உட்காருங்க. நீ போப்பா, வாங்க. சொல்லுங்க. கில்ட் ஆஃப் சர்வீஸுக்கு உதவி பண்ற அளவுக்கு இப்ப நான் இல்லை. நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வரலம்மா, உங்கள் பொண்ணு ஸ்வேதாவுக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். புரியலையே. அம்மா, இப்போ நான் அந்த கில்டப் சர்வீஸ் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் வேலையை விட்டுட்டு வேறு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கேன். உங்கள் பொண்ணு ஸ்வேதா எங்கிட்ட வந்து வேலை கேட்டாம்மா. அழுதுட்டம்மா. அவ நிலைமையை நினைச்சு என்னால தாங்க முடியாம அழுதுட்டம்மா. அம்மா சாரதா, அவ ஒரு குழந்தைம்மா. அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து அவளை மன்னிச்சுட்டு அவளை கூட்டிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்கம்மா. அவளை சேர்த்து அணைச்சு பிடிச்சிக்கம்மா, கைவிட்டுடாதம்மா. அம்மா, அந்த கில்டப் சர்வீஸ் ஸ்கூலில் கட்டிடத்தை கட்ட முடியாம 2 லட்சம் ரூபாயை எங்க தேடுதுன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ, கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற காசுல இருந்து நான் எங்க சித்திக்கிட்ட இருந்து வாங்கி தர வாங்க சார்னு கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல தொகையும் வாங்கி கொடுத்தாம்மா. அந்த ஸ்வேதா எங்கிட்ட வந்து வேலை கேட்டதும் என்னால தாங்க முடியலமா. அவ நிலைமைய நினைச்சா அது 600 ரூபாய் சம்பளத்துக்கு கொடுமைம்மா, கொடுமை. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், அவளை கைவிட்டுடாதீங்கம்மா. தயவு செய்து அவளை கூட்டிட்டு வந்து காப்பாத்துங்கம்மா, கைவிட்டுடாதீங்கம்மா. என் பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஆனா அந்த கண்ணை அப்ப திருந்த மாட்டா. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரோஷக்காரி, பிடிவாதக்காரி. கண்டிப்பா அந்த கண்ணனை திருத்துவா. இது பாருங்க, பெத்தவங்க எது சொன்னாலும் அது பிள்ளைங்களோட நல்லதுக்காகத்தானே அவ புரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவளை கீழ் மட்டத்துக்கு போக நான் விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா, நன்றிம்மா. அப்ப நான் வரேம்மா. அப்ப நான் வரட்டுமாம்மா? சார், என் பொண்ணை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. ஐயோ, அவ என் குழந்தை மாதிரிம்மா. கண்டிப்பா நான் பத்திரமா பாத்துக்குவேன், கவலைப்படாதம்மா.
வாயா சீக்கிரம். நேரம் சொல்லு. நீ சொல்லு. ஐயா நீயா சொல்ல. நீயே சொல்லு. அது ஒன்றும் இல்லை கண்ணே, நான் அஜித்தோட ஃபேனு. இந்த சிட்டிச்சம் படம் ரிலீஸ் ஆகிக்குது, மாமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிச்சு. ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேரும் ஜோடியாக வெளில போயாச்சு. அதான் அவன் கிளம்பி நிற்கிறான். ஏங்கண்ணே நீ வாயா. இல்லை அத்தை, எனக்கு படம் பார்க்குற ஆசை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. மரம் பொண்ணு ஓனானது படம் அது வரலன்னா நம்ம போய் பார்க்கலாம். எனக்கு டைட்டில் இருந்து பார்த்தாதான் பார்த்தா மாதிரி சொல்லுமா. நீங்க போயிட்டு வாங்க அத்தை, நான் வீடு பாத்துக்கிறேன். வாடி கண்ணே. நீங்க போங்க அத்தை. அதான் வரலன்னு சொல்லுதுல. சரிதான் கண்ணே. அம்மாடி கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறேன், போய் போட்டு துண்ணேன். போய்கிறேன் சத்யா, நான் வரேன். சீக்கிரமா கடை இன்டர்வியூல காபி தண்ணி குடிக்கணும். சில்லறை இருந்தா கூட என்ன பேசிட்டு நீ போ. குடு 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 குடு. சரி மன்னா, போயிட்டு வந்துடுறேன். நான் வந்துட்டேன் சத்யா. சௌக்கியமாமா? ராசாத்தி? என் பேரு ராசாத்தி இல்ல, ஸ்வேதா. சுவேதா நல்லா இல்ல, ராசாத்தி தான் நல்லா இருக்கு. என் ராசாத்தி. கண்ண வந்தானா? இல்லையா? அவன் வரமாட்டான், எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு உன் மேல அக்கறையே கிடையாது. அவன் எனக்கு உன் மேல அக்கறை. அதனாலதான் பாரு, ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 2 மணி நேரம் எங்க அப்பாவும் அம்மாவும் போட்டுன்னு அந்த நாட்டத்துக்கு இடையில காத்திருந்து கொண்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்ல, இதுக்கு காம்பினேஷனுக்கு இதோ பாரு, சுட சுட திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு, வச்சுக்கோ. அப்புறம் வச்சுக்கிறேங்கிறியா? சரிதான், பரவாயில்ல. இதோ பாரு, அவன் நல்லவனே இல்ல, ஃப்ராடு, அயோக்கிய, இன்டர்நேஷனல் ஃப்ராடு. அவன் அண்ணனா அப்படி இல்ல, ரொம்ப நல்லவன், உத்தமன். என்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. அவனுக்கும் உனக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம 2 பேருக்கும் நல்லா செட் ஆகும். நமக்கு இந்த இடமே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம். நம்ம கல்கத்தாவில் சோனா காட்சின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? ஓடுறதுக்கு எதுக்கு பிளேட்? வேண்டாம், வா போலாம். வா. என் கைய பிடிச்சு இழுத்தா நான் பயந்து அழுதுருவேன் மட்டும் நினைக்காத. நான் நெருப்புல குளிப்பேன், நீர்ல கரைவேன். ஆனா தப்பான காரியம் மட்டும் என்னைக்கும் செய்ய மாட்டேன். கைய விடுறா. நான் என் கைய பிடிச்சு இழுக்கிறேன். சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? தப்பு பொண்டாட்டின் வாடா வெளியில. எங்க உள்ள போற? வா வெளியில. நான் கைய பிடிச்சு இழுக்கிறேன். உன்னை வாடா வெளியில. சொல்றேன்ல, இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். போ. கைய பிடிச்சு இழுக்கிறேன். என்னம்மா? என் கைய பிடிச்சு இழுக்கிறா சரிவே.
என்னம்மா பாக்குற? ஈஸ்வர பாண்டியம்மா, உன்னோட தாத்தாமா? தாத்தா அழாதம்மா, அழாத. போல ஸ்வேதா, உனக்கு இந்த வாழ்க்கை தேவையாமா? இந்த மாதிரி ஆளு கூட நீ வாழணுமா? நீ இந்த தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு என் கூட வாமா. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து இந்த தாத்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல தாத்தா, இங்க வந்தா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணவரு, சமூக சேவகன், வசதியானவரு, நல்லவரு, இப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து நான் அவரை மாத்தி காட்டுறேன். அதுக்காக நான் வேதனை பண்ணணும், கஷ்டப்படணும். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? உன்னோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு வந்தாருமா. உன் நிலைமைய சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு. அப்பவே துடிச்சு வந்து பார்க்கணும்னு. ஆனா சாரதா கோவப்படுவாளன்னு பயந்துட்டு நான் வரலம்மா. இப்ப கூட நான் அவளுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். தோபார், உன்னை பார்க்க வந்த ஒரு மலம் பூ கூட உனக்கு வாங்கிட்டு வரலாமா? இந்த இரு, இந்த பணத்தை வச்சுக்கோ. ஐயோ வேண்டாம் தாத்தா. தாத்தா கொடுக்குறேன், வாங்கிக்கோ. போல தாத்தாவை உள்ள கூப்பிட்டு ஒரு வாய் சோறு போட மாட்டியா? நீங்க எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களா தாத்தா? என்னடா சொல்ற? இது யார் வீடு? எந்த பேரக்குட்டியோட வீடு? உள்ள போய் சோறு எடுத்து போய் பார்க்கலாம். இந்த தாத்தா சாப்பிடறானா இல்லையா பாரு. போ போ. வாங்க தாத்தா, மேல வாங்க. ஆட்டோ, ஆட்டோ. எங்கம்மா போனோம்? காவேரி மிடில் ஸ்கூல் போனோம். அங்க போனா ரிட்டர்ன் கிடைக்காதுமா, நீ வேற ஆட்டோ பாரு. இல்லைங்க, கொஞ்சம் அவசரங்க. ஒரு 75 ரூபா ஆகுமா? 75? ரொம்ப அதிகங்க. 75 ரூபா தர இருந்தா ஆட்டோல ஏறுமா, பேரம் பேசுற எல்லாம் வேணாம். இது வேடிக்கை பாரு பாப்பா. குப்பத்து ராணி, சின்ன சாரதாமா, எப்படி இருக்க? உங்க குப்பத்துல மாதம் மும்மாறி மழை பெய்யுதா? ஏழை எளிய மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா? உன் இட்லி கடை பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏமா, நான் தான் சொன்னேனே சைட சுண்டக்கஞ்சி வியாபாரம் பண்ணு, நிறைய சம்பாதிக்கலான்னு. நீ எப்படி சம்பாதிச்சாதானே எங்க பாப்பா கிட்ட வாங்கின 1 லட்ச ரூபா கொடுக்க முடியும். இப்ப ஒண்ணு கேட்டு போல, உங்க அம்மா சாரதா இருக்காளே, பல கோடி ரூபாய் எங்க பெரியப்பா கிட்ட அடிச்சு வச்சிருக்கா. அந்த காசை வச்சுதான் கோர்ட்ல வாதாடி ஃபேக்டரி சீல் வச்சுட்டா. அதுகிட்ட வாங்கிக்கிறேன். ஆமா, உள்ள உட்காருங்க, ஏறுங்க. அடனி சும்மாரு மாப்பிள, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. நம்ம கிட்ட கடன் வாங்கி இருக்கிற கடங்காரங்க, வசூல் பண்ணிட்டு தானே வரணும். அப்ப நாளைக்கு திட்ட மாட்டியா? பிரசாத் அண்ணா, இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில என்னால 1 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? நீங்களும் நானும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகணும். நீங்க தூண்டி விட்டதால அந்த கண்ணனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப ஒரு வேளை சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் என்னென்ன தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. பிரசாத், உள்ள போ. அம்மா, நீ உள்ள போ. என்னது? நாங்க உன்னை தூண்டி விட்டோமா? ஏன் நீ அவனை காதலிக்கல? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல? 1 லட்ச ரூபாய் எப்ப கொடுக்க போற? உன்னால முடியலனா உன் சித்தி கிட்ட போய் பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு. அப்படி கொடுக்கல, உன்னையும் உன் புருஷனையும் உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. வேலு, வண்டி எடு. இரு பாப்பா, இது ஒரு மோசமான குடும்பம், கரெக்டா வசூல் பண்ணும். இவங்க அம்மா ஒரு கடங்காரி, அந்த கடங்காரிக்கு பிறந்த இந்த பொண்ணு ஒரு ஓடுகாலி. உங்க அப்ப ஓடி போன சாமியாரு. இவங்கிட்ட உஷாரதான் பார்க்கணும். என்னதுமா கையில புஸ்தகம் வச்சிருக்க, படிக்கிறியா? குடு, விடுமா. 1ஆம் கிளாஸ் புக்கு. டீச்சர் வேலை பாக்குறியா? அம்மாடி, பசங்களுக்கு நல்ல பாடமா சொல்லி கொடுமா. கடன் வாங்காதீர்கள், கடன் அன்பை முறிக்கும். அப்படி சொல்லி தெரியா? வருமா?
மாமா புக்கு. அட இது புத்தகம் தானே? வேணுமா? வேணும் புத்தகம் வேணுமா? வேணும் போய் பொறிக்கோ போ பொறிக்கோ. உங்களுக்கு தான் பொறிக்கு பழக்கமாச்சா சரஸ்வதி? நம்ம நித்திரி தாயே. சீக்கிரம் கூட்டினா. வாடா. டேய் வாடா. தேங்க்ஸ்டா. தண்ணி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஃப்ரெண்டா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தீங்களே, மறக்கவே மாட்டேன்டா. சரி சாப்பிடுறா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் சியர்ஸ் பண்ணாம சாப்பிடுறிய? அண்ணா 2 ஆம்லெட். பரதேசி நாய. ஏன்டா இதே இடத்துல உனக்கு எத்தனை தடவை வாங்கி கொடுத்துக்கிற இந்த மாதிரி மினி குவார்டர் ஆஃப்னு? உனக்கு ஊத்தி கொடுக்கும் போது கீழே சிந்ததை நக்கி குடிச்ச நாய்வன் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஒரு 15 ரூபா பாட்டிலுக்கு உங்க காலை வந்து கெஞ்ச வேண்டாக்குது இல்ல? ஏய் கண்ணா வேணா. ஒரு மினி கோட்டர் வாங்கி தரத்துக்கு முன்னாடி என்ன அம்மா என் கை கால்ல கெஞ்சு கூத்தாடி வாங்குனேன். ஒரு கட்டிங் உள்ள போன உடனே உன் வேலையை காமிச்ச பத்தியா? இதெல்லாம் சரியில்லை, நல்லா இல்ல சொல்லிட்டேன். நல்லா எல்லாம் வெஸ்ட் போ, நான் குடிச்சுக்கிறேன். பெருசா பேச மாட்டேன். டேய் நீங்க என்ன அவமானப்படுத்தலடா? ஜமீன் கண்ணன் அவமானப்படுத்தல. யாரோட மருமகன்? யாரோட மருமகன்டா? சாரதாவோட மருமகன். சாரதாவோட மருமகன் ஒரு மினிக்காக கண்ட நாயங்க கால்லாம் விழுந்தான்னு கேட்டா அவங்க அவமானமா இருக்காது? சும்மா நிறுத்துறா. யாரா அவங்க? அவங்களே காசு இல்லாம ஊரெல்லாம் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பெருசா பேச மாட்டோம் போட்டனா. யாரு அவங்களா? இப்போ சாரதாவோட மருமகன் இந்த இடத்துல சொல்லி இங்க தண்ணி அடிக்க பாக்குறியா? வாங்கடா பாக்கலாம். குடிச்சிட்டுமா? வாடா. குடிச்சிட்டா? வாங்கடா. இந்த நைட் வாங்கி குடிக்கட்டுமாடா? ஏய் கேட்டா பாக்கலாம். அல்லடா மாஸ்டர் ஒட்டி கொடுங்க. இன்னும் 2 மினிட்ஸ். ஐயோ நம்மண்ணே என்னண்ணே பாத்தீங்களா? ஒரு ஆஃப் கையில வந்தோன்னே சுத்தி இருக்கவங்களும் ஆஃப் ஆயிட்டாங்களா? ஜமீன் கண்ணே மறந்துட்டீங்களா நீங்க? பரதேசி உன்னதான தேடி கிடக்குறேன். 40,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திக்கலாம். ஊர்லாம் தேடி வந்தா இப்ப கைட்டு இங்க வந்து தண்ணி வச்சு கிடக்குறியா? உங்க பணம் தான் என் பணத்தை. உங்க பணம் தான் நான் கேட்டு நிக்கிறேன். எப்படா தருவடா? நாயே சொல்றா. அடிங்க போடா. நல்லா அடிங்க. அடிங்க. அண்ணா அச்சி அடிங்க. அடிங்க. அண்ணா பணத்தை ஒழுங்கா குடுக்கலான்னு வச்சுக்க மோன அவ்வளவுதான். நீ குத்துறேன் டென்ஷன் ஆகாத. ஆனா இது வரைக்கும் அடிச்சிங்கல்ல, அதுக்கெல்லாம் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதாவது அண்ணா இது வரைக்கும் நீங்க அடிச்சதுக்கலாம் ஒரு 27 குவார்டர் வருது. நான் கணக்கு வேணாம் இது குடுத்துருங்க. நான் போறேன். ஐயா ஏய் தண்ணி ஊத்தி கொடுக்குறா அவனுக்கு. 45,000 ரூபாய் கொடுக்கலன்னா அடிச்சிடாதா? ஏய் நீ எங்க இங்க தெரியுதுல்ல போட. லேகியம் கோச்சிக்கிற பாத்தியா? போ சார். மக்கள்லாம் சரிசமமா இருக்குது. 2 இடம் தான். ஒன்னு சுடுகாடு, இன்னொன்னு ஒயின் ஷாப்பு. பழச மனசுல வச்சுன்னு வருத்தப்படுற பாத்தியா? இந்த கதையே வேணாம். நான் தான் பொண்ணு விக்கிற ஆளாச்சா போட. லேகியம் ஒரு கட்டிங் ஒண்ணு உள்ள விட்டேன், அது தனியா இருக்குதா? பயந்துன்னு என்ன ரொம்ப பேஜார் பண்ணுது. இன்னொரு கட்டிங் வாங்கி உள்ள விட்டோன்னா அது 2 அடிச்சுக்கும் என்ன ஃப்ரீயா விட்டுரும். வாங்கி கூட கட்டிங்க. சரி சொல்ல சார். 9 சொல்லி இப்ப சொல்ல. இத சொல்றேன் பார். ஓகே ஒரு கட்டிங் என்ன? நான் சொல்றத மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கியா, இதே மாதிரி ஃபுல் பாட்டில் இதே உனக்கு தாண்டா. என்னங்கிற? என்னது இந்த ஸ்வேதா மேட்டர் தானே? இந்த வரேன் அவளை வச்சு நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளான் போட்டுக்கிறேன். சொத்து பிரிச்சு அவளை பணம் வரப்போகுது. நீ அவசரப்பட்டு பிசாத்து 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துனுங்கிறிய? யோசிச்சு பார்த்தீங்களா? யாரா இவன் புத்தி கேட்டு? அது என்னைக்கே வரப்போற பணம்டா. இன்னைக்கு கையில 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை வாங்குவியா நீ? என்னடா நீ? நிறுத்து. இப்ப சொல்லு. என்னடா நீ அறிவு கட்ட மாதிரி 1 லட்சம் ரூபாய் கையில இருக்குல்ல, அதை விட்டுட்டு அப்படிங்கிற? சேட்டு யோசிக்கிறான். எடு பணத்தை எடு. டேய் இதோ பார். எங்கது காட்டு. இதோ பார். பாத்தியா? நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாடா. இதோ பார்.
சரி கொடு. என்னன்னு முடிவை சொல்லுடா. குடுறா. டேய் முடிவை சொல்லு தரேன். சரிப்பா. ஸ்வேதாவை நீயே எடுத்துக்கோ. யோ வழியை விட்டு இல்லையா? அதான் சார் இங்க டிராஃபிக் ஆயிடுச்சு. என்னப்பா ஸ்வேதாவை நீயே எடுத்துக்கோ. இதை கொடுத்துரு. सेठे அவளை எங்க கூட்டிட்டு போற? कन्ना भाई कलकत्ता में सोना गाछी है वहाँ लेके जा रहा हूँ. बोलो ना यार माली. டேய் என்ன வேண்டா அவனுக்கு? அதான்டா கல்கத்தாவில சோனா காட்சி இருக்குல்ல அங்க கொண்டு போய் விற்க போறான். டேய் எங்க வித்தா உனக்கு என்னடா? பணம் கையில வந்துச்சுல்ல. ஓ வாடா. டேய் ஒரு முக்கியமான விஷயம்டா. ஐயா டேய் உன் பொண்டாட்டியை நான் வித்துலான்னு ஒண்ணும் இல்ல, சும்மா இப்படி கைய தாண்டா பிடிச்சேன். அதுக்கு என்ன கண்ணா புண்ணான்னு திட்டி அடிச்சு பொழந்து கட்டிட்டாடா. அவ ஏதாவது உன்கிட்ட வந்து சொன்னான்னு வச்சுக்கோ, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. இந்த பாரு நீ தான் பணத்தை கொடுத்துட்ட, நான் பாட்டியை கைமாத்தி விட்டேன். இனிமேல உன் ப்ராப்பர்ட்டி உனக்கு ஆச்சு, ஸ்வேதா காட்சி நம்மள டீலர்ஸ் ஆகாத. அடி போடா மாட்டியா? ஒரு முக்கியமான விஷயம்டா. அவனுடைய தாத்தாவோ யாரோ ஒருத்தன், என்ன பேர் என்ன, சவுந்தர பாண்டியன்டா ஒண்ணுடா. அவனை வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்லுடா. சரியான காட்டான், பொழந்துட்டான்டா. பொழந்தானா? உனக்கு தேவைதான். கூட போ, உனக்கு கொண்டு போ. சீக்கிரம் குடிச்சிட்டு வீடு வந்து சேர்றா. சரி போ. நை 10 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் போட்டோம், 9 லட்ச ரூபா நஷ்டம். ஏய் யாரா அது 9 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்கது? ஜமீன் ஜாதகம் ரெடி. ஐயா உன் மர்மம் ஐடிக்கு நிற்குது பாரு. ஏன்றே கஷ்டமா போறம்போக்கு நான் வீட்டில் வந்து பட்டு பாரு. அம்மாடி இந்த பேர் ஸ்வேதா கண்ணு அழுவாதடி ராசத்து, அழுவாத. வரட்டும் அந்த வெள்ளத்தோடு லேய்க்கார இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரட்டும். அவன் கையும் காலை உடைச்சு அவன் லேகிட்ட போனோம் தூக்கி வீட்டை விட்டு கடாசிடுறான். இட்ட பாருமா அழுவக்கூடாது ராசாத்தி. எழுந்திரிச்சு மூஞ்சி மொத்த கழுவிக்கினே வயிற்றுக்கு எதனா போட்டுக்கினே ஸ்கூலுக்கு கிளம்புடாமா. இல்ல கண்ணன் வந்து அவர்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்காம நான் இருந்து போக மாட்டேன். புறம்பக்கு எங்க போய் பொறிக்க நிக்குதா நாதாரி கஷ்டமா. எனக்கு பிள்ளையா வந்து பிறந்துக்குது. எவன்டாவன் ஜமீன்ல புடிச்சு வச்சதுக்கெல்லாம் தேடின்னு போறது? வரேன். ஐயோ என்னது நடு வீட்டுல போட்டு கால் பாட்டில் உட்காந்து எழுதுனுக்குற? நட்டுக்குனானா? அம்மா ஒரு 5 ரூபா காசு தான் நெத்தில தேவைப்படுது. ஏமா தலையா வலிக்குது, காஃபி இருந்தா கொஞ்சம் கூட. ஐயா ஸ்வேதா இப்ப எதுக்கு எழுதுனுக்குற? போய் குளிச்சுட்டு எல்லாம் பளிச்சுன்னு உன்ட்ட படிக்கிற பசங்க பாஸ் ஆக தேவையில்லையா? போ. எதுக்கு அழுகுற? ஏமா எதுக்கு அழுகுறான்னு கேட்க மாட்டியாமா? கஷ்டமா அவன் மாத்திரம் அழுகுற. உங்க 2 பேரையும் புள்ளைய பெற்றதுக்கு நானும் என் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவணும்டா. வந்துக்கிறேன் பாரு கேட்டுக்கணும். இது ஒண்ணு வீணா போனது நடு வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு பாரு. சவுண்டியா மாமே நிறுத்து. இது யாரு நடு வீட்டுல போடவன்? இருக்குதா பாடி இல்லையா? சரி இப்ப என்னத்துக்கு நீ அழுகுற? உங்க அண்ணன். ஆமா எங்க அண்ணன். அவனுக்கு என்ன? அல்வால வாங்கிட்டு வந்து என் கையும் பிடிச்சு இழுத்தாரு. கேட்டியா? நேற்று மாலி வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டானா? அப்படியா? பார் குடும்ப தலைவரே ஒண்ணு கண்டுக்கல, நீ எதுக்கு வருத்தப்படுற? ஸ்வேதா நீ பணக்கார வீட்டு பொண்ணு, உங்க வசதியான குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தானே. ஏழைங்க வீட்டுல நடந்து மட்டும் ஏன் பெருசு படுத்துற? இப்போ 3 நாள் நான் வீட்டுல இல்ல, எங்க அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுக்கிறான். இதுக்கே நீ வருத்தப்படுற? அழாத போ, மூஞ்ச கட்டி ஸ்கூலுக்கு ரெடியா போ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனா இல்ல உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டேனா? ஐயா சுத்தி வளைச்சு டைலாக் இதெல்லாம் நிறுத்து. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? நேத்தே எங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நல்ல வேலை சொன்னா வேலைக்கு ஒன்று வித்துட்டேன். அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். அவன் ஏதோ கல்கத்தா சோனா காட்சின்னு ஊர் பேர்லாம் சொல்றான். எங்க கூப்பிடுறோன்னா இனிமேல் அவன் கூட போக வேண்டியதுதான். இன்னொன்னு கொஞ்ச நாளைக்கு நீ நல்லா படிச்சுக்கணுமா? அண்ணன் சொன்னா எனக்கு பசிக்குது, நான் போய் நாஸ்டா பண்றேன், ஆளை விடு. இத பாரு, நீ இப்படி சொன்னங்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காத. அப்படி உங்க அண்ணன் கூட போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்தது, உங்க அண்ணனை உன்னையும் கொலை பண்ணிட்டு தான் நான் போவேன். சரி கொலை பண்ணலாம் இருக்கட்டும், ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? ஏய் எவன்டா அடியால் வேணும்னு கேட்டது? எங்க வீட்டுல நிக்குது பார்.
யோகி மேடம். ஃபேக்ட்ரி நம்ம கைக்கு வந்த உடனே நிறைய வேலை இருக்கு. பெண்டிங் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணோம். ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். நம்ம பழைய ஸ்டாஃப் யார் யார் வேலை விட்டு தூக்குனாங்களோ எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். டேட்டா பேஸை செக் பண்ணணும். அப்புறம் கிரெடிட், அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஓகே மேடம். ஆ காவேரி, காவேரி. என்ன? மாதவோட வீட்டு நம்பர் தான் இருக்கு. ஆஃபீஸ் நம்பர் கொஞ்சம் தரையா? ஆஃபீஸ் நம்பர் 4723804. 472. எதுக்காக ஃபோன் பண்ற? இல்லை, அவர் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனா கவிதை சொல்ல சொல்லி கூப்பிட்டுருக்காரு, அதுக்கு தான். போய் சொல்லாத. அவருக்கு ஃபோன் பண்ணி கெஞ்ச தானே போற. கெஞ்சி கெஞ்சி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவரே எப்போ புத்தி தெளிஞ்சு வராரோ அப்போ வரட்டும். இல்லை காவேரி, நான் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேனே. சும்மா இருக்க மாட்டியா? சித்தி. என்னம்மா? சீனு பாருங்க, மாதவனுக்கு ஃபோன் பண்றேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சீனு, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? சரிம்மா. ஸ்வேதா, எங்க போயிட்டு இருக்க? ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஸ்ரீ. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏய், ஏன் அழற? ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்ல முதல்ல. சொல்லு ஸ்வேதா. கண்ணு ஒரு மோசமான பேர் வழின்னு எனக்கு தெரியும். ஆனா கட்டு பொண்டாட்டிய வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வியாபாரம்னு தெரியாம போச்சு ஸ்ரீ. சரி விடு, நம்ம சித்தி வீட்டுக்கு போலாமா? நான் சொன்ன சித்தி கண்டிப்பா உன்னை ஏத்துக்கோங்க ஸ்வேதா. நீ அங்கேயே தங்கிக்கோ. இனிமே நீ அந்த கண்ணோட எல்லாம் வாழ வேண்டாம் ஸ்வேதா. வா போலாம். வேண்டாம் ஸ்ரீ, வேண்டாம். நான் வரமாட்டேன். கண்ணனை காதலிச்சு கல்யாணம் பண்ணது சரின்னு நேத்து வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் தெரியுது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு. நான் சித்திக்கு துரோகம் பண்ணிட்டு ஸ்ரீ. இப்போ முன்னாடி நிக்கிறது சித்தியோட ஸ்வேதா இல்ல, வியாபாரி கண்ணனோட பொண்டாட்டி. நீ என்ன பத்தி கவலைப்படாத ஸ்ரீ. நீ போ, நீ முன்னேறு, நீ நல்ல வழிக்கு வா. காரணம் அந்த பிரசாத பிரபாவதி தானே. அவங்களுக்கு என்ன பண்றான் பாரு. ஸ்ரீ, எங்க போற? சொன்னா கேளு ஸ்ரீ. நீ போய் ஸ்வேதா. ஸ்ரீ, அவங்களுக்கு வழி பண்ண விட மாட்டேன். ஸ்ரீ. சரிம்மா, வச்சிடுறேன். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். மீதி பேலன்ஸ். யார் பேசுறது? காவேரி, நான் ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, சொல்லுமா. என்னம்மா? என்னாச்சு? பிரபாவதி வேலுமணி எனக்கு கிண்டல் பண்ணாங்க. அந்த வருத்தத்தோட நான் நின்னுட்டு இருந்தேன். திடீர்னு அங்க ஸ்ரீ வந்தா. எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொன்னேன். அவன் கோவமா பைக் எடுத்துக்கிட்டு பிரசாத் வீட்டுக்கு போயிருக்கான். அவன் போன வேகத்தை பார்த்தா ஸ்ரீக்கும் பிரசாத்துக்கும் பெரிய சண்டையே நடக்கும் போல இருக்கு. சித்தி கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் ஸ்வேதா. சித்தி, ஸ்வேதா பேசுறா. ஸ்வேதா, சித்தி. ஹலோ. இந்த வேலுமணியும் பிரபாவதியும் ஸ்வேதாவை கிண்டல் பண்ணிருக்காங்க. அவ அழுதுட்டு ரோட்ல வந்துட்டு இருந்திருக்கா. அப்ப ஸ்ரீ ஏத்தாப்ல வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிருக்கா. அவன் கோமா பிரசாத் அடிக்க போயிருக்கான் சித்தி. அவ ஏன் ஸ்ரீ கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்? எங்க போயிருக்கா? பிரபாவதி வீட்டுக்கு.
சித்தி இப்ப என்ன பண்றது? பெயில்ல வெளியே வந்திருக்கா. அடித்தடி அது இதுன்னு போலீஸ் கிட்ட மாட்டினா பெயில் கேன்சல் ஆயிடும், மறுபடியும் உள்ள போயிடுவான். டேய் பகதூர், இந்த வேலைக்கார நாய்ங்க எல்லாம் சம்பளத்தை கேட்டா வாங்குறானுங்களே தவிர கேட்டு திறக்க மாட்டானுங்க. முதல்ல மாத்தணும் மாப்பிள. வச்சுக்கிறேன் 1ஆம் தேதி தானே சம்பளம் வாங்குவோம்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.